மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா தம்பி ஊர் கேட்பாங்க ஊர் கேட்பது மாட்டாங்க தம்பி ஊர் கேட்பாங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாடு கலந்து வைக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவேறின மாட்டு உரிமையாளர் வணக்கம் மாட்டு உரிமையாளர் வணக்கம் காலை மதுரை மாவட்ட மீனூர் அருகாமையில் உள்ள சூரக்குண்டை சேர்ந்த திரு நடிகர் பெரியசாமி அவரது காலை அந்த காலையை கட்டாயம் முடித்து பரிசுகளை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெற்றுச் செல்லும் நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட பருத்தி கண்மாயை சேர்ந்த மாநில இடைக்குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறதா சிவகங்கை மாவட்டத்திற்கு கண்டு வெளியிடுங்க 3 4 4 3 7 7 3 10 யாராவது பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறதா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறதா மதுரை மாவட்ட மீனூர் அருகாமையில் சூரக்குண்டை சேர்ந்த நடிகர் பெரியசாமி அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுகளை வெற்றி திருவள்ளுவர் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட பருத்தி கண்மாயை சேர்ந்த மாநிலத்தை நினைவுக்குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேலையாளர்கள் ஒன்றியம் 2ஆம் மண்டலத்திலே 1ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமோடு திருவிழாவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் வைத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் ஊதிய காவலர் பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பான முறையில் தெல்ல தெளிவான முறையில் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு வடமோட நிலத்தங்களுடைய நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாநில உரிமையாளர்களுக்கும் மாநில வீரர்களுக்கும் இளங்கமங்கலத்தை சேர்ந்த அரவிந்தன் அவர்கள் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கோடான நிலையை தெரிவித்திருக்கிறார். இந்த மாபெரும் வடமோடு திருவிழா இங்கே நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த காளையார்குடி ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் காளையார்குடி மாவட்ட செல்லடி அவர்கள் விழா கமிட்டியாளர் சார்பாக கோடான நிலையை தெரிவித்திருக்கிறார். தற்சமயம் 11ஆவது நிகழ்ச்சியில 12வது நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலந்து கொண்டுள்ள காலை மதுரை மாவட்ட மேலூர் அருகாமையில் உள்ள சூரக்குண்டை சேர்ந்த ஒரு நடிகர் பெரியசாமி அவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுகளை வெற்றி ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட பருத்தியூரை சேர்ந்த மாநில இடைக்குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுகளை வெல்ல போவது காலையா காலைகளா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா மதுரை மாவட்ட மேலூர் அருகாமையில் உள்ள சூரக்குண்டை சேர்ந்த பெரியசாமி அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசுகளை வெற்றி ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட பருத்தி கண்மாயை சேர்ந்த மாநில இடைக்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுகளை வெல்ல போவது காலையா காலைகளா இதற்கு அடுத்தபடியாக கல்லல் நகர் வெளிச்சம் பிராயர் அவரது காலை அந்த காலை நடப்பதற்கு நகரப்பட்டி சென்ற கரியாங்குடி காளியம்மன் வீரர்கள் தாங்களை சேர்த்துக் கொள்ளுமாறு கூற வைக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக கல்லல் நகர் வெளிச்சம் பிராயர் அவரது காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு கூற வைக்கிறார்கள். அந்த காலை நடப்பதற்கு நகரப்பட்டி சென்ற கரியாங்குடி காளியம்மன் வீரர்கள் தாங்களை சேர்த்துக் கொள்ளுமாறு கூற வைக்கிறார்கள். பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் இறந்து கொண்ட தனக்கண்டு தனியை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்ட மேலூர் அருகாமையில் உள்ள சூரக்குண்டை சேர்ந்த பெரியசாமி அவரது காலை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குடிப்பட்டி 7 அறிவியல் அவர்கள் இராமடிகள் குடும்பம் இருக்கிறார்கள். குடிப்பட்டி 7 அறிவியல் அவர்கள் இராமடிகள் குடும்பம் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களோடு விருப்பத்தை காட்டுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா
முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இளந்தமங்கலம் அரவிந்தர் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு வடமாநில நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாநில திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்ட வேலூர் அருகாமையில் உள்ள ஊரக்கும்பை சேர்ந்த நதிமருவிய துரைசாமி அவரது காலை. அந்த காலை எவரையும் பருப்பு வென்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பருத்தி கண்மையை சேர்ந்த மாவட்ட நினைவுக்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பருப்பு எல்ல போவது காலையா காலையா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா பல்வேறு வடமாநில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கண்டு நன்னி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள ஊரக்குண்டை சேர்ந்த ஒரு நடுவர் துரைசாமி அவர்களால் மாடு களத்தில் வைக்கப்பட்டு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பரிசு எல்ல போவது காலையா காலையா பல்வேறு வடமாநில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கண்டு நன்னி சிறப்பை பெற்ற மாடு களத்தில் வைக்கப்பட்டு 6 நிமிடங்கள் நிறைவேறிவிட்டன. மாடு களத்தில் வைக்கப்பட்டு ஆடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு எல்ல போவது காலையா காலையா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்க்கிறவா திருப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் இளந்தமங்கலம் அரவிந்தர் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாநில திருவிழாவினுடைய 12வது நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலந்து கொண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள ஊரக்குண்டை சேர்ந்த ஒரு நடுவர் துரைசாமி திரு வெங்கடேஸ்வரன் சார்பாக வழக்கறிஞர் தீவிகா நாச்சியார் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கிடைக்கிறது. திரு வெங்கடேஸ்வரன் சார்பாக வழக்கறிஞர் தீவிகா நாச்சியார் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கிடைக்கிறது. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா பொறுப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இந்த வரை தனக்கண்டு நன்னி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் ஊரக்குண்டை சேர்ந்த ஒரு நடுவர் துரைசாமி அவரது காலை. அந்த காலை எவரையும் பருப்பு வென்று மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் பருப்பு கண்மையை சேர்ந்த மாவட்ட நினைவுக்குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாபெரும் வடமாநில திருவிழாவிற்கு அழைப்பதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் தீவிகா நாச்சியார் அவர்களுக்கு இளந்தமங்கலத்தை சேர்ந்த அரவிந்தன் அவர்கள் மலர் மாலை சூட்டி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அழைப்பதை சிறப்பித்த வழக்கறிஞர் தீவிகா நாச்சியார் அவர்களுக்கு இளந்தமங்கலம் வடமாடு திரு அரவிந்தன் அவர்கள் மலர் மாலை சூட்டி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பரிசு எல்ல போவது காலையா காலைகளா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா தம்பி கேட்பாங்க தம்பி கேட்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாடு களத்தில் வைக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவேறின. மாட்டு உரிமையாளர் அனுப்பும்
தம்பி தம்பி மாடு மூணு வெளியில வேண்டாம் தம்பி வெளியில வேண்டாம் தம்பி